ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, இன்று அழகான விடிந்துள்ள இந்த நல்ல நாளில் பழனி மலையை உனக்கு காண்படுத்தியுள்ளேன். உன் கண்ணில் படும்படி செய்துள்ளேன். உடனடியாக பார்த்த வேளையில் இந்த பழனி மலையை தொட்டுவிடு. உனக்கான புகழ் உச்சிக்கே வரும்படி உயரச் செய்யப் போகிறேன். உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. உன் ஆசைகள் விருப்பங்கள் அத்தனையும் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இந்த பழனி மலையை தொட்டுவிடு. தங்கமே, உன் கண் முன்னால் நான் காட்சி தந்துவிட்டேன். பழனி மலையை காண்பித்து உன் கண் முன்னால் நான் காட்சி தந்துவிட்டேன். எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் இப்போதே அமர்ந்து விட்டேன். இனி என்ன, நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை இந்த பழனி முருகன் உனக்காக நிகழ்த்தப் போகிறேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே தங்கமே. சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் நான் மலையாக இப்போது தெரிந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே இப்போது நீ உட்கார்ந்திருக்கும் போதே இந்த பழனி முருகன் உன் கண்ணில் தென்பட்டு விட்டேன் அல்லவா? இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருந்தாய். நான் உன் கண் முன்னால் அமர்ந்த நேரம் உனக்கான நொடி அனைத்தும் நடக்கப் போகிறது. நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இந்த பழனி முருகன் அரணாக பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய். உன்னிடத்தில் இப்போது உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் இந்த முருகனிடம் செலுத்து. அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய். அதை நான் நிச்சயம் பார்ப்பேன் தங்கமே. நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நான். நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக இந்த பழனி முருகன் வருகின்றேன். நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து இந்த பழனி முருகன் நிற்கின்றேன். யார் ரூபத்திலாவது யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான். புது ஆளாக யாராவது ஒரு ரூபத்தில் பார்த்தாய், அது பழனி மேல் முருகன் தான். சாட்சாத் இந்த பழனி முருகன் தான். தெரியாத ஒரு குரலை, அறியாத ஒரு குரலை கேட்டால் அது இந்த முருகன் தான் தங்கமே. யார் மூலமாவது உனக்காக என்னால் பேச முடியும். பார், இந்த பழனி மலையை தொட்ட வேளையில் உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் கொடுக்கப் போகிறேன். இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. இன்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது. செவியில் சேர்ந்து விட்டது தானே? இந்த பதிவை கேட்டுவிட்டு தானே? அப்போதே தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சிக்கோ, நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று. இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை. உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல்லிவிடு. நீ என்னிடம் நன்றியை கூற நான் அதை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறைகளை இன்று வழிநடத்துவேன். உன் பழனி முருகன் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். கண்மணியே, இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன். உன் நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது. பொய்யில்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான குடும்பம், வளமான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது. இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் கண்ணில் காட்சி தந்த இந்த பழனி மலையை தொட்ட வேளையில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயமாக வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையப் போகிறது.
இது சாதாரண வாக்கல்ல தங்கமே, சத்திய வாக்கு. இந்த பழனி முருகனின் தெய்வ வாக்கு. முழுவதுமாக கேள். உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப் போகிறாய். நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய். இதுவரை நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய், கவலைப்பட்டு கொண்டிருந்தாய், துயரப்பட்டு கொண்டிருந்தாய், பிரச்சனையால் மோதிக்கொண்டிருந்தாய், வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். அப்படி இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. இந்த முருகன் உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் தானே? அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது. யாமிருக்க பயமே. இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். பழனி முருகன் சொன்னால் சொன்னதுதான். உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் முருகன் அனுமதிக்கவே மாட்டேன். முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சு மெத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான், ஆனந்தம் மட்டும்தான். எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய்தானே? அது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது. இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கு முடிவாக இருக்க போகிறது. கஷ்டங்களுக்கு முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடியலாக இருக்கப் போகிறது. வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது. நிம்மதியாக இரு. உன் முருகன் நல்ல நேரத்தில் உன்னை பார்க்க வந்துவிட்டேன். உன்னை பார்த்த வேளையில் உனக்கானதை தர வேண்டும் என்ற ஆர்வத்தில், ஆசையில், உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற இந்த முருகன் ஓடோடி வந்துவிட்டேன். என் மலையை பார்த்த வேளையில் நீ புகழின் உச்சிக்கு செல்லப் போகிறாய். உன் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன் தொழிலில் மேம்பட்டு நிற்கப் போகிறாய். உன் வேலை சுலபமாக முடியப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. சர்வ நிச்சயமாக நடக்கும். அதை இந்த முருகன் பார்க்கத்தான் போகிறேன். இந்த முருகனையும் நீ பார்க்க வந்து விடுவாய். என் அப்பன் முருகன் எனக்கு சொன்னதை செய்து கொடுத்து விட்டார். நான் உன்னை தேடி வந்து விட்டேன். நன்றி என்று எனக்கு அன்பு காணிக்கையாக என்னிடத்தில் வந்து சந்திக்கப் போகிறாய். உன் வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.